சோசியல் மீடியா பெருகி போன காலத்தில் இன்னமும் யாராவது நியூஸ் பேப்பர் படிப்பாங்களா? ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்குன்னு ஒரு கிரேஸ்ன்றது இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு படிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேப்பர் வாங்கணும் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஓரத்தில் இருக்கிற பக்கத்தை பார்ப்பேன். 22 பக்கம் இருக்கு. 22 பக்கம் இருக்கா? 20 பக்கம் தான் இருக்குது. ஏன்னா தூக்கி போடையில் யாராவது 1-2 பேப்பர் வெளியில் மிஸ் ஆகிருமோ, பேப்பர் போடையில் எப்படி போடுவாங்க, இப்படி இப்படி போட்டு போடுவாங்களா, 1-2 பேப்பர் மிஸ் ஆகிடும். ஆனால் இது ஏன் 22 பக்கம் இருக்குன்னு போட்டு 20 பக்கம் இருக்குன்னு தெரியல. இடையில ஏதாவது விளம்பரங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடை விளம்பரம், பிட்டு பேப்பர் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட் சைஸில் இந்த கடை விளம்பரம் இருக்குல்ல, அது மாதிரி இணைச்சிருப்பாங்க. எடுத்தோன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு விளம்பரம் தான் போச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய விளம்பரம் போடுறதுக்கு தினத்தந்தியில் எவ்வளோ கேட்பாங்க? ஒரு பக்கத்துக்கு சார்ஜிபிள் கேட்குறோமா? சார்ஜிபிள் கேட்க முடியாது, அதில் ஷூட் பண்ணிக்கலாம். ஹெட்லைனே வந்து டாக்டர் ராமதாஸ் அதிரடி நடவடிக்கை, பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மெர்சல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து 5 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் நம்ம தளபதி நடிச்சிருப்பார்ல, 5 ரூபா உண்மையிலே ரியலாகவே ஒருத்தர் இந்த 5 ரூபா டாக்டர் அவங்க தான் ஐயா ராமதாஸ். அவங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இன்னைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், அவங்க இந்த கட்சி இந்த கட்சி நான் கூட்டணி வச்சா கூட. ஆனால் நம்ம மாதிரி யங்ஸ்டராக இருந்த ஒரு காலகட்டத்தில் மாஸ் பண்ணிடுவேன். அந்த தியாகத்தை மறக்கவே கூடாது. கூடிய விரைவில் அவங்க இணைஞ்சு பயணிக்கணும். பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகனார் மணிமண்டபம் விரைவில் திறக்கப்படும். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு தியாகிக்கு கண்டிப்பாக இந்த மரியாதை நம்ம செய்யணும். ஆனால் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம செய்யணும். நேபாளத்தில்ங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா சேனலில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நடந்த கலவரம், அங்கே ஜனாதிபதி பிரதமர் எல்லாமே பதவி விலகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இடைக்கால அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை தீவிரம். சின்ன நாடு மீண்டு வரணும். கன்னித்தீவு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆனால் இன்னும் போயிட்டு இருக்குங்க. சின்ன பிள்ளைகள் வந்து அம்மா சின்ன பிள்ளைகள் வந்து இந்த கன்னித்தீவு போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் கதை மறந்து போச்சு. நான் ஸ்கூல் படிக்கையில், காலேஜ் படிக்கையில் கொஞ்சம் படித்தேன். ஒரு கண்டிப்பாக ஒரு 3-4 மாதம் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் போய்கிட்டே தானே இருக்கு, நிற்க மாட்டேங்குது கதை. செல்போன் பேசியவாறு ராமேஸ்வரம் பஸ்ஸை ஓட்டிய டிரைவர், சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். இதுதான் முக்கியமானது. ஏன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னடா சொல்ற? இந்தியாவில் நாளிதழ் விற்பனை 2.77% அதிகரிப்பு. பத்திரிகை விநியோகம் நியூஸ் பேப்பர் விசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்மளோட வீடியோ இம்பேக்ட் ஆயிடுச்சு போலையே. கரெக்டாக கட்டுவிட்டா. சாணக்கியன் சொல், இதை நம்ம மறந்துட மாட்டோம். சாணக்கியன் சொல் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, அறிவார்ந்த வார்த்தைகளுக்கு அழிவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அறிவார்ந்த வார்த்தை என்ன? ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்போவுமே வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? சேகுவாரா சொன்னது, வினையாற்றாத சொல் வீண் என்று சொல்லுவார். நம்ம ஒரு பேச்சு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும். இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை அப்படின்னா அந்த சொல் வந்து வீண் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று உங்களுக்கே தெரியும், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனக்கு தத்துவ ஆசிரியர், வரலாறின் வடிவ. ஒரே பட்டியலில் ஒரே வீட்டு 79 பேர். இதெல்லாம் கள்ள ஓட்டு போடுறதுக்கான இதுங்க. இப்போ அது வார்டு வைஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ 17ஆம் வார்டு, 18ஆம் வார்டு. இப்போ 18ஆம் வார்டுக்குள்ளேயே எத்தனை ஓட்டு கூட வேணும் அப்படிங்கும் போது
எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்கலாம் இந்த வார்டுக்குள்ளே எத்தனை வீடு இருக்கோ அந்த வீட்டோட ஒரு வீட்டுக்குள்ளே மட்டுமே சேர்த்துருக்காங்க. நார்மலாக என்ன ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் அதிகபட்சமாக 5 பேர் இருப்பாங்களா, தாத்தா பாட்டியை சேர்த்து 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. 8 பேர் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஜென்ரேஷனில். இதுதான் கள்ள ஓட்டு போடுறதுக்கான விஷயத்தை தான் போட்டிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப பேட், டூ பேட். அடுத்த செய்தி, சாணக்கியன் சொன்னேன்ல, உங்களுக்கு நான் சேகுவார சொன்னேன், அடுத்து உங்களை சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாணக்கியன் சொல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாயா விளம்பரம் தாயா முக்கியமாக தான் விளம்பரம். காடு வந்து கள்ளக்காடு. வீட்டின் மொட்டை மாடியில் உல்லாசமாக இருந்த மனைவி கள்ளக்காவின் வெட்டி கொலை. துண்டித்த தலைகளுடன் பஸ்ஸில் ஏறி சிறைக்கு சென்ற தொழிலாளி சரண். அசால்ட்டா தலையை வெட்டிட்டு பஸ்ஸில் போயிருக்கேன் ஐயா. என்னடா சொல்ற? புரியல. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், 2 இளம்பெண்களுடன் சொகுசு காரில் கடலில் சிக்கிய போதை வாலிபர்கள். இந்த போதைனாலே அழிகிறாங்க, தப்பு, அதை குறைச்சிங்க. ஆண்டியார் பாடுகிறார்ன்றதை பார்த்துருப்பீங்கள்ல, ஆண்டியார் அதில் வந்து சினிமா படம் தான் இருக்குது. அது சொன்னால் காப்பிரைட்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் என் 3 படத்தில் ஒரு பாட்டு, என் நாடியை சிலிர்க்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் ஆண் கர்ப்பம் மறந்தின்று உன் முன்னே பணியை வைத்தாய். அதான் என்ன பாட்டை போடலாமா இல்லை எடிட்டிங்கில் கட் பண்ணிடுமா யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆண்டியார் படம். இந்த ஃபோட்டோ தாங்க எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலி மேன் ஒரு ஃபேமிலி கேர்ள் இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒருத்தர் பாய் வருவாங்க, வாயில் ஒரு ஹோட்டல் சர்வர் மாதிரி இருப்பாங்க. இந்த சர்வர் ஒரு குழா போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு குழா போட்டு ஒருத்தர் வந்து இடையில அவர் தான் ஒரு வேலை பாடுவார் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் இது என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணுங்க. இன்று நாள் எப்படி இதுவும் போல் வழக்கம் போல் காதல் நமக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நான் பார்த்துட்டு போனாலும் எனக்கு வழங்காது. அதனால் சும்மா ஒரு தெரிஞ்சுக்க. மீனராசி. அயல்நாட்டு முயற்சிகள் அனுகூலம் கிட்டும் நாள். ஓட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். அயல்நாட்டுக்கு போவோம், ஒரு நாள் விளாக் பண்ண போவோம். பக்கத்து முதல்ல நான் பிளான் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா போயிடுச்சு அப்படின்னா போகலாம். ஓட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். இந்த வீடியோ கரெக்டாக வரணும். நிறைவா உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றி தகவல் வந்து சேர்க்கும். நிரந்தரம் சொல்லலாம்ல. அந்த நேரத்து இமானுவேல் சேரன் ஐயாவோட நினைவு நாள்னால நிறையா தகவல் வந்து அதே சம்மந்தமானது தான். ரொம்ப ஒவ்வொரு தலைவர்கள் தியாகி இமானுவேல் சேரன் நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி, ஒவ்வொரு தலைவர்கள் படத்தை கூட எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. தெனாலிராமன் சீரியலா இன்று மாலை 6:07 தந்தி 1 தொலைக்காட்சி. தந்தி 1 ஒரு தொலைக்காட்சி இருக்கா? இப்போல்லாம் டிவியை பார்க்கறது கிடையாது, ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் தான் நம்ம பார்க்குறோம். நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, யூடியூப் அதிகமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுனால அந்த டிடிஹெச் கனெக்ஷன் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. அப்படியே ரொம்ப நாளாக விட்டுட்டேன். சரி பார்ப்போம், ரீசார்ஜ் எவ்வளோ 100 தான் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தெனாலிராமன் சீரீஸ் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன பிள்ளையில கேட்ட கதை. பார்ப்போம். பிறந்த சில நாட்களில் திரட்டலில் வீசி ஆண் குழந்தை கொலை. எங்கே ஆடாப்பாவே ஒரு காலத்தில் பெண் குழந்தையை கொள்வாங்க, அதுவே முதல்ல தவறு. நீங்கள் ஆண் குழந்தையே சொல்கிறாங்களே, கிணத்துல வீசிட்டு போயிருக்கான். அப்பா ஒரு அம்மா வந்தீங்கன்னா கிணற்று வீசி குழந்தை போட்டிருக்காங்க, தாய் எங்கேயும் போட்டிருக்காங்க. தாயை கொண்டுச்சா இல்லை தந்தை கொண்டாரான்னு சொல்லி எல்லாம் தப்பு. காரைக்குடி திருப்பணம் பகுதியில் பலத்த மழை. சிவகங்கையில் அப்பப்போ தூரிட்டு போச்சு, பெருசாக மழை வருது. இது முக்கியமான விஷயம். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பக்தர்களுக்கு ரூபாய் 12 கோடி அடிப்படை வசதிகள். ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கோயில் அது. கூட்டம் சுத்தம் நிற்கவே முடியாது. சும்மா வெளியிலேருந்து கும்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும் நம்ம கூட்டமோட போனோம். நகைக்கடையில் கத்தியை காட்டி கொள்ளையடிக்க முயன்ற பெண். நம்ம அண்ணன் கடல்
6 மலைகளுக்கான அடுத்தடுத்த மாநாடு மதுரையில் சீமான் அறிவிப்பு. ஆட்சா தலைவரை பாருங்க. தனியார் பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்தாததால் +2 காலாண்டு தேர்வு எழுத மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. காலாண்டு தேர்வு தான் எழுதிட்டு போனான்னா காசு காசுக்காக கல்வி வைக்கலாம் தப்பு இல்லையா? அரசியல் தான் நிறையா இருக்குது. மொரிஷியஸ் நாட்டுக்கு 5700 கோடி நிதி உதவி பிரதமர் மோடி அறிவிப்பு. வாழ்த்துக்கள். பொறுப்பு டிஜிபி நியமனத்தை எதிர்த்த வழக்கு தடுப்பு ஹைகோர்ட் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் அதே தான். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனார் ஐயா ஒரு. ஆனால் இப்போ முழுக்க வந்து இந்த சிவகங்கை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க 144 தடை போட்டுருவாங்க. இப்போ இது வருது, அடுத்து வேலுநாச்சியார் நினைவு நாள் வருது, ஐயா பசுமை முத்துராமலிங்க ஐயாவோட நினைவு நாள் வருது. அடுத்தடுத்து வரதுனால இது மருதுபாண்டியர்கள் அவரோட நினைவு நாள் வருது. அடுத்தடுத்ததுனால இங்கே 144 போட்டுருவாங்க. சினிமாவை நம்ம இன்னொரு நாள் கவர் பண்ணோம்னா நிறையா இருக்கு. ஆமாம், அது யோசிக்கவே இல்லைங்க. அது சரி, நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், எடிட் பண்ணவே 2 நாள் ஆக்கிடுங்க. அப்போ அது பழனி பேப்பர் ஆகிடுங்க.